ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்களோட ரிச்சார்ட்ஸ் இருக்காரு. ஐபிஎல் செகண்ட் மேட்ச் ஒரு ஒரு ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 286 ரன்னு. அது என்னைக்குமே ஒரு 8வது இலக்கா தான் இருக்க போது. ராஜஸ்தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு 8வது இலக்கா அமைஞ்சிருச்சு. அதனால கிட்ட தோத்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் ரிச்சர்ட்ஸ், ஓவராலா நீங்க அடிக்கடி சொன்னதுதான், அந்த ஆக்ஷன் டைம்ல இருந்து எப்படி 9 டீமும் சேர்ந்து அந்த நம்பர் 3 பொசிஷன் இஷான் கிஷனுக்கு ஹைதராபாத்துக்கு தாரவாத்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு கரெக்டா நடக்கிற மாதிரியே அவர் ஒரு டெபுல செஞ்சுரி ஹைதராபாத்துக்கு. ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹைதராபாத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ராஜஸ்தானா போலிங்னா? கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். இது முதல்ல 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று ஆக்ஷன்லயே ஜெயிச்ச டீம், ஆக்ஷன்லயே தோத்த டீம். இன்னொன்று என்னன்னா, 2 டீமுக்கு நடுவில் நடந்த வீடியோ கேம்ல நல்லா விளையாண்ட வீடியோ கேம் நல்லா விளையாண்ட டீம் எஸ்ஆர்எச் ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஒரு கட்டாந்தரையான பிச்சு. இதுல பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிளாட்டா இருக்கிற விக்கெட்ல உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்க பவுலர்ஸ் வேணும். இந்த பக்கம் பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் கம்மின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த பக்கம் போய் ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்தா அங்கதான் அவங்க கோட்டை விட்டாங்க. அவங்க ரிட்டைன்லயே கோட்டை விட்டாங்க. சாகல், அஸ்வின், ட்ரென்ட் இதுல யாராவது ஒரு 2 பவுலரை இறுக்கி பிடிக்க அவங்க பார்த்துருக்கணும். அந்த வேலையை அவங்க செய்யவே இல்லை. அதுக்கான வேலை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அது நிறைய பேசலாம் அவங்க டீம் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போனா. ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஐபிஎல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாரு கப் அடிப்பாங்க அப்படின்னா, யார் நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அடிக்க முடியும். ஏன்னா இங்க சாதாரணமாகவே ஒரு 180 பிச் தான் தராங்க. பவுண்டரியில் எல்லாம் ரொம்ப பக்கமா இருக்கு. பிச் எல்லாம் கொஞ்சம் பாட்டாவா கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 180 எல்லா டீமுமே அடிச்சிருவோம். ஆனா அதை கண்டெயின் பண்றதுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு பவுலிங் யூனிட் வேணும். அவங்களாம் அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் மூலமா நம்ம அதை தான் பார்க்குறோம். இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றதுங்க, இந்தியன் டீம்லயே கூட அந்த பையனுக்கு நம்பர் 3 கொடுங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் பந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஓவர் தான் அலையும் ஒரு T20ல. அப்படியே ஸ்விங் கண்டிஷன் இருந்தோம். ஆனா அந்த ஸ்விங் நின்ன பின்னாடி உங்களுக்கு ஒரு 1 டவுன்லாம் இந்த பையன் வர மாதிரி இருந்தா ஒரு வேல்யூவான இது ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்டு கப் முடிச்சு விளையாண்ட 5 மேட்ச் T20 சீரீஸ்ல இஷான் கிஷான் நம்பர் 3ல 250 அடிச்சிருப்பாப்பி இந்தியா டீமுக்கு. நல்லா விளையாண்டுருப்பாரு. அந்த இடத்துக்கு நிறைய டீம்ஸ் தேவை இருந்துமே இஷான் கிஷானை விட்டுட்டாங்க. இவங்க ஆக்ஷன்லேயே ஜெயிச்சாங்கன்னு நான் எப்படி சொன்னேன்னா, ஹென்ரி கிளாசன் மாதிரி ஒரு ஆளுக்கு 23 கோடியை கொடுத்துட்டு ஒரு 5 பிளேயரை ரிட்டைன் பண்ணது இல்லாம இவங்க உள்ள வாங்கின பிளேயர் யாருன்னு பாருங்க. நம்பர் 3க்கு இஷான் கிஷான் மாதிரி ஒரு ஆளு. அடுத்து புவனேஸ்வர் குமார் இடத்த ஃபில் பண்றதுக்கு முகமது ஷமி மாதிரி சீம் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பவுலர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிடில் அண்ட் டெத்துக்காகவே ஸ்பெஷலிஸ்ட் பவுலர், அதுவும் இந்தியன் பவுலர் ஹர்ஷல் பட்டேல். இப்படி நீ இவங்க பேக்கப்பை போட்டதும் எங்களுக்கு சாகல், குல்தீப், அஸ்வின் அந்த மாதிரி எந்த இந்தியன் ஸ்பின்னரும் தேவையில்லையா. சும்மா போய் 2 கோடிக்கு எங்கேயாவது போய் நாங்கள் ஆடம் ஜாபை பிடிச்சிட்டு வருவோன்ட்டு அந்த மாதிரி குவாலிட்டி இருக்க ஒரு ஸ்பின்னரையும் தூக்கிட்டு இப்போ 11ல வச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்படி எடுத்து அந்த 3 பிளேயரை ஒரு ஆச்சரியமான பிளேயர் செஞ்சோம். அந்த மாதிரி எப்படி விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமா எதிர்பார்த்தது தான். ஃபஸ்ருல்லா ஃபருக்கி உள்ள வந்தது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது தப்பான முடிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஃபஸ்ருல்லா ஃபருக்கி வந்தது ஒரு தப்பான முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஒரு பாட்டா விக்கெட்டு அங்க ஒரு ஸ்பின்னருக்கு பதிலாக நாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர்கிட்டே போறோம். 2 டீமுமே அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ரிச்சர்ட்ஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்களுமே ஒரு ஸ்பின்னர் ஏட்ல தான் ஃபஸ்ருல்லா ஃபருக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயுமே ராகுல் சஹர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. அவங்களுமே இன்னொரு ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் உள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமுமே ஸ்பின்னை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக்ன்றதால கொஞ்சம் பேஸ் ஹெவியா போனாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் போதும் அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு ஆடம் ஜாம்பா ராகுல் சகரை விட ஒரு நல்ல வேரியேஷன் இருக்கு ஸ்பின்னர். ஸோ அவங்க கொண்டு வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க டாப் 3 லெப்டிஸ். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, ஒரு லெக் ஸ்பின்னரை வெளியில வைக்கிறோம், எங்களுக்கு வேணாம், அசராங்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷனாவை கொண்டு வராங்க. அவர் பவர் பிளேல பவுலிங் பண்ணுவாரு. ஸோ கொண்டு வருவாங்க. அப்ப இந்த பக்கம் நியூ பால் பவுலர் ஃபஸ்ருல்லா ஃபருக்கி நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க நியூ பாலை கையில தராம இருக்க முடியாது. சரி, நீங்க லெப்டிக்காக தீக்ஷனாவை வச்சுட்டு நீங்க தீக்ஷனாவை பவர் பிளேல போடாமையும் வைக்க முடியாது. ஸோ அவங்க கரெக்டா தான் ஓபன் பண்ணாங்க. ஃபஸ்ருல்லா ஃபருக்கி அண்ட் தீக்ஷனான்னு தான் ஓபன் பண்ணாங்க. அது சரிதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அடுத்த முறை இதை கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம்
விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க துஷார் தேஷ்பாண்டே நியூ பால்ல ஃபர்ஸ்டே வந்து ஏதாவது பந்து கொஞ்சம் அப்படி நகர ஏதாவது இருக்கிறப்ப ஆர்ச்சரை யூஸ் பண்ணியிருக்கலாம். வேகத்தோட பந்து கொஞ்சம் மூவ் ஆகுறப்ப அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேட்ஸ்மேன்களுக்கு கஷ்டமா கூட இருந்திருக்கலாம் இந்த ஆரம்ப 2-3 ஓவர்ல. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. நீங்களே சொன்னீங்கல்ல, தோத்தவங்களே பார்த்தாலும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த இதுதான் இந்த பக்கம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்துங்க ஹைதராபாத்தோட பேட்டிங் எடுத்த வரைக்கும் அவங்க T10 தான் ஆட போறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. அப்படி வந்து அவங்க டாப் ஆர்டருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அவங்க T20 விளையாடுவாங்க. ஒருவேளை அவங்க டாப் ஆர்டர் வந்து ஒரு 10 ஓவருக்கு அவங்க T10 மோட்ல விளையாடிட்டாங்கன்னா அதுக்கடுத்து வர எல்லாருமே T10 மோட்ல தான் விளையாடுவாங்க. அதுதான் அவங்களுடைய செட்டப்பே மொத்தமாவே. அதே மாதிரி அவங்களுடைய இன்னைக்கு இல்ல, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்தது. இப்போ வந்து இந்த செட்டப் அவங்க ஹோம் கிரவுண்ட் அதுக்கு ஓகே, ஆனா வந்து ஜென்ரலாவே எல்லா கிரவுண்டுக்கும் அது வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? இல்ல அவங்க அதான் சொல்றேனே, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஆர்டர் வந்து எலுமிச்சை குளம் மாதிரி வச்சிருப்பாங்க. நீ T10 தான் ஆட போற, பவர் பிளே கூட்டு போய் அப்படிதான் விடுவாங்க. அந்த அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அதுக்கப்புறம் இவங்க T20 மோடுக்கே வருவாங்க. புரியுதுங்களா? அதனால ஒருவேளை அந்த டாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒரு 10 ஓவர் இழுத்துட்டு ஒரு 8 ஓவர் 10 ஓவர் கையில கொடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற எல்லாரும் மறுபடியும் அந்த T10 மோடுக்கே தான் போவாங்க. அவங்க அதுக்குதான் சொல்றேன், அவங்க டாப் 5 நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளையாண்ட டாப் 5ல 5 பேருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலதான். அவங்க அப்படிதான் விளையாடுவாங்க. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் அவங்க செட்டப்பே இருக்கு. இன்னொன்னு, போன வருஷத்துக்கு இந்த வருஷமே பாருங்களேன், அவங்க பவுலிங் யூனிட்டை பாருங்களேன். முகமது சமி, பேட் கம்மின்ஸ், சிமர்ஜித் சிங், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷல் படேல் அண்ட் ஆடம் ஜம்பா, கரெக்டான பவுலிங். ஆக்சுவலி மக்கள் வந்து மத்த பவுலர்ஸ் பத்தி எல்லாம் பேசுவாங்க, சிமர்ஜித்தை பத்தி பேச மாட்டாங்க. அவர் போன வருஷமே பயங்கர இம்ப்ரூவ்டு பவுலர் சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் ஹைதராபாத் கொத்திட்டாங்களே தவிர பிரமாதமா போயிட்டு இருக்காருங்க அவர் ஆக்சுவலி ஹைதராபாத்துக்கு இந்த வாட்டி. இதுல எந்தனா கேப்டன்களின் கேப்டன் தற்போதைக்கு பேட் கமின்ஸை பத்தி ஒன்னு சொல்லணும்னா, அவர் பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர்ஸ், ஒரு 2-3 பிளேயர்ஸை பத்தி சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி வரப்ப டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர்த்த சொல்லிட்டு 3வது பேரா அவர் சொன்னதே சிமர்ஜித் சிங் தான். யாரை பார்க்க உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு, பார்க்க ஆவலா இருக்கீங்கன்னு கேட்டா அங்க சிமர்ஜித் சிங் கிட்ட தான் வராரு. ஏன்னு கேட்டா அவர் 140ல கன்சிடென்டா போகக்கூடிய ஒரு பவுலர். அவர் எப்படி இருப்பாருன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கறதுதான். அதாவது ஒரு கேப்டனா அவர் ஃபர்ஸ்ட் அந்த பிரஸ் மீட்ல இருந்தே எப்படி வந்து ஒரு கான்பிடன்ஸை வந்து தன்னோட பிளேயருக்கு கொடுக்குறாருன்னு பாக்குறீங்கல்ல. கண்டிப்பா. நான் வந்து ஒரு இன்னொரு விஷயம் தோணுது என்னன்னா, அவர் வந்து போன வருஷம் எப்படி வந்து அவர் நடராஜனை பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த வாட்டி கமெண்ட்ஸ் வந்து சிமர்ஜித்தை கடைசி வரைக்கும் பேக் பண்ணுவாரோன்னு தோணுது ஒரு இந்தியன் பேசுறா எனக்கு. எஸ், இதுல அவங்களுக்கு இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூ பால்ல வந்து உங்களுக்கு சமி கிட்ட வந்து டைரக்டா அங்கேயே 3 ஓவர் கொடுத்துடலாம். உங்களுக்கு சிமர்ஜித் சிங்க்கு 2 ஓவர் கொடுத்துடலாம். அப்போ வந்து டெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேரியேஷன்ஸ், கொஞ்சம் ஸ்லோ கட்டர்ஸ், ஸ்லோ பவுன்சர்ஸ்னு இருக்கிற நம்மளோட பேட் கமின்ஸ் ஒரு பக்கம் இருப்பாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்காகவே இருக்கிற ஹர்ஷல் படேல் இருப்பாரு. சோ இவங்க 2 பேருமே மிடில் அண்ட் டெத் ஓவருக்கு நகர முடியும். சோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப உசாரா நாம சொன்ன மாதிரி உணர்கட்டு கிட்ட போகல. நியூ பால் வந்து எனக்கு வேணாம், அதான் பேட் கமின்ஸ் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக வந்து ஒரு 140 ரெகுலரா அடிக்கிற நான் வந்து சிமர்ஜித் சிங் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சீனியர் உணர்கட்டை வச்சுட்டு சிமர்ஜித் சிங்கை நம்பி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல அவங்களுக்கு நன்மையும் இருக்கு. ஏன்னா பின்னாடி வந்து போயிட்டு டெத்துல கொஞ்சம் கஷ்டமான நேரத்துல பேட் கமின்ஸ் நிக்க முடியும், ஒரு கேப்டனா போய் பொறுப்பு எடுத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இன்னைக்கு வந்தாங்க. வந்ததுல இருந்து சொல்லவே அபிஷேக் சர்மா அவரோட மோட்ல விளையாண்டாரு, ஹெட் அவரோட மோட்ல விளையாண்டாரு. இஷான் கிஷான் வந்து நான் எப்பயுமே சொல்றதாங்க, அவருக்கு நம்பர் 3 கரெக்டான பொசிஷன் நீங்க T20 கிரிக்கெட்ல. ஸோ வந்து நீங்க அந்த ரோலை வந்து ரிஷப் பண்ட் கொடுப்பீங்களா இல்ல வந்து இஷான் கிஷானுக்கு கொடுப்பீங்கன்னா நான் இஷான் கிஷானுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு நிலைத்தன்மை கொஞ்சம் இருக்கும் ரிஷப் பண்ட்டை விட. சோ இன்னைக்கு பேட்டிங்ல வந்து இது இந்த பாட்டா விக்கெட்டுக்கு இந்த ஃபயர் பவரான ஒரு பேட்டிங் யூனிட் என்ன செய்யுமோ அதை தான் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா ரிச்சர்ட்ஸ், இதுக்கப்புறம் நிறைய மேட்ச் ஆட போறாங்க, அதை நம்ம பொறுத்திருந்து வேற பார்க்கணும். நம்ம குவிக்லி அடுத்து வந்து ராஜஸ்தான் இன்னிங்ஸ்க்கு போயிடுவோம் ரிச்சர்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேஸ் வந்து நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த த்ரூவ் ஜுரல் சாம்சன் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹோப் கொடுத்ததுன்னு சொல்லலாம் அவங்க ஃபேன்ஸ்க்கு. ஆனா வந்து ஜுரல் ஆக்சுவலி ரொம்ப கிளீனா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தது, ரொம்ப நல்லா ஆடினாரு. ஒரு பொசிஷன் அவருக்கு ஹையராகவே கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சு எனக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவரால் அவங்க சேஸை பத்தி? அவங்க சேஸ் வந்துங்க, நீங்க ஒரு 280க்கு மேல அடிச்ச ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க 10 ஓவருக்கு ஒரு 130ல இருந்து 140 ரன்னுக்கு வந்து நிக்கணும். கண்டிப்பா அந்த அளவுக்கு. அப்ப நீங்க முதல் பால்ல இருந்து 60வது பால் வரைக்குமே நீங்க அந்த பேஸ்மெண்ட் செட்டப் பண்றதுக்கு 60 பால் கன்சிடென்ட்டா நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் கேமோட தலையெழுத்து. அப்படி இருக்கிறப்ப உங்களால அதை வந்து பண்ண முடியாதுங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இன்னும் வந்து நான் தான் சொல்றேனே, ஒரு 260 வந்து பஞ்சாப் கிங்ஸ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு அந்த 20 ரன் 30 ரன் கம்மியா இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனா 280 வந்து சேஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரை நீங்க வந்து ஒரு பால் கூட இல்லாம எல்லா பாலுமே நீங்க அடிக்கிறதுக்கு தயாராகவே இருந்தாகணும்னா நீங்க வந்து உங்களோட விக்கெட்டை நீங்க காப்பாத்திலாம் விளையாடுறதுக்கு சான்ஸே கிடையாது. பிரேக் போடவே முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து கேப்டன் பராக் எடுத்துக்கோங்க, எல்லா பாலுக்கும் அடிக்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, எல்லா பாலுக்கும் அடிக்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அந்த பேஸ் 130 நீங்க 10 ஓவர்ல செட் பண்ணணும்னா எல்லா பாலையும் அடிக்க போனா தானே செட் பண்ண முடியும். 280 அப்படிப்பட்ட ஒரு இலக்கா இருக்கு. ஆமா, அந்த அந்த இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கேமை வந்து முன்கூட்டியே அங்கேயே விட்டுட்டாங்க. அதாவது ஆக்ஷன்லயே வந்து பவுலிங் யூனிட்டுக்கு அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்றதுக்கு யோசிச்சிருக்கணும். ஒரு 2 பவுலரையாவது இறுக்கி பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க யோசிச்சிருக்கணும். அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் இது. ஆனா வந்து அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவரா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 240க்கு மேல திரும்ப அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சும்மா ஒண்ணும் இல்லாத பேட்டிங்லாம் கிடையாது இருக்கு. ஆனா ஒரே அடியா இப்ப ரைட்டா பண்ணிட முடியாது. பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். கண்டிப்பா ரிச்சர்ட்ஸ், நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது இன்புட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு மேட்சை பத்தி? இல்லைன்னா என்னை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே தெரியுங்க. பவுலருக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத மேட்சை வந்து உட்காந்து பார்க்கறதே செழிப்பான விஷயம் நமக்கு. கண்டிப்பா. சரி, ஆனா வந்து இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டீம் விளையாடுது, 10 கிரவுண்ட்ஸ் இருக்கு. அதுல இது ஒரு கிரவுண்ட், இது ஒரு பிளேவர்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா மத்த எல்லா டீமும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட இந்த கிரவுண்டுக்கு வருவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஹைதராபாத்ல எந்த டீம் விளையாடினாலும் பேட்டிங் ஹெவியா தான் போவாங்க. இன்னைக்கு அந்த நம்பர் 6ல அனிகேத் வர்மா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதை பத்தி பேசுங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா டீமும் வந்து அவங்க அட்லீஸ்ட் 8-9 வரைக்கும் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா வரணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு தோணுது எனக்கு, ஹைதராபாத் வந்துட்டாலே. பட் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அனிகேத் சர்மாவா அந்த தம்பி பேர் என்ன சொன்னாங்க? அனிகேத் வர்மா. ஆமா, அனிகேத் வர்மா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து என்ன செய்வாருங்கிறதே நமக்கு தெரியாது. இன்னைக்கு கூட வந்து ஒரு 6 அடிச்சாரு. அந்த பொசிஷனை வந்து அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஃபாரின் பிளேயருக்கு வந்து கொடுப்பாங்க, ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டருக்கு வந்து கொடுப்பாங்க, இவர் கமிந்து மெண்டிஸுக்கு தரலாம் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா நாங்க வந்து எங்களுக்கு 8ல வந்து கம்மின்ஸே இருக்காருப்பா, அந்த தம்பி சும்மா வந்து ஏதாவது பண்ணா கூட எங்களுக்கு போதும், அந்த தம்பிகிட்ட 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குதுன்னு கரெக்டா யூஸ் பண்ணி கொண்டாந்து உள்ள வச்சு ஆடம் ஜாம்பாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பவுலர் பிளேயிங்ல உங்களுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, ஹைதராபாத் வந்து முன்ன மாதிரி இல்லை. அதாவது அவங்க திங்க் டேங்க் வந்து முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க, நிறைய வந்து ஸ்கவுட் பண்றாங்க. நல்ல விஷயம், நம்ம எதிர்பார்க்கல. ஆமா ஆமா, நல்ல விஷயம் தான். பட் நம்ம மீதி அவங்க இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். டெஃபினெட்லி அவங்க வந்து ஒரு ஆஃப் தி ஃபேவரட்ஸா தான் ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ நம்ம மற்ற டீம்ஸையும் எல்லாம் பார்த்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு வருவோம். தேங்க்யூ ரிச்சர்ட். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இன்னுமே சீரீஸோட செகண்ட் ஹாஃப்ல இன்னும் வந்து பிச் எல்லாம் கொஞ்சம் வேகம் கம்மியாகும், கொஞ்சம் மாதிரி பேட்டிங் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அப்ப பவுலர்ஸ் வந்து கேமுக்குள்ள வருவாங்க. அப்ப நம்ம வேற மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா ரிச்சர்ட். தேங்க்யூ ரிச்சர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சஞ்சய். தேங்க்யூ வியூவர்ஸ்.